ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 60 டேஸ் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 2ஓட டயட் மீல் பிளான் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இந்த லாங் வீடியோவில் டே 2வை டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ரெசிபீஸ் எல்லாம் பார்க்குறது போர் அடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பெட்டர் நீங்கள் ஷார்ட் வீடியோ ஃபாலோ பண்ணுறது நல்லது. இல்லை ரெசிபீஸும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் இதுவரைக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கிற எல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கிற உங்களோட எல்லா பாசிட்டிவ் மெசேஜஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோ ரிலேட்டடாக எது பர்சனலாக எங்கிட்ட ஷேர் பண்ணணுன்னாலும் நம்ம இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் டே 2லையும் மார்னிங் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் கொஞ்சமாக சீரகம் அப்புறமா முழு மல்லியை மிக்சியில் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி 1 டம்ளர் ஆகிறது வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் லூக்வார்ம் கன்சிஸ்டன்சிலாம் ஆனதும் அதை நல்லா சீவ் பண்ணி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துப்பேன். மார்னிங் எந்திரிச்சதும் டீயோ காஃபியோ இல்லை அந்த பழக்கம் இல்லாதவங்க ஸ்ட்ரைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்போம். இந்த மாதிரி சாலிடாக எதுவும் எடுத்துக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிறது பாடிக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் எடுத்துப்போம் அப்படின்னு இந்த ட்ரிங்கை நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். மற்றபடி இது ஒரு ஃபேட் கட்டட் ட்ரிங்க் அப்படின்னு நினச்சி நான் இதை எடுத்துக்கிறதில்ல. எனக்கு இந்த ஃபேட் கட்டட் ட்ரிங்க் மேலே எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஒரு ட்ரிங்க் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கிற மொத்த ஃபேட்டும் பேர்ன் ஆகும் அப்படின்னா நம்ம அந்த ட்ரிங்க் மட்டுமே டெய்லி எடுத்துகிட்டு போகலாமே. இருந்தாலும் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறதுனால நம்ம இந்த ட்ரிங்கில் ஆட் பண்ண சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பாடியில் சம் சேஞ்சஸை க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் 6:45 போல் அந்த ட்ரிங்க் குடிச்சு முடிச்சிட்டேன். அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு 8:30க்கு ஒரு ஆப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு இதுவே போதுமாக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு ஃபிஷ் கறி தான் வைக்க போகிறேன். இதோட ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்க பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிஷ் கறிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே புளி தான். ஸோ புளியை நான் ஊற போட்டிருக்கேன். இதோட தண்ணியை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும். அது இருக்கிற இன்னொரு பக்கம் நான் இதுக்கான கோகனட் பேஸ்ட் அரைச்சி எடுக்க போகிறேன். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கறி லீஃபு, அதுக்கப்புறமா கோகனட்டு அது ஒரு 2 கைப்பிடி போட்டிருக்கேன். அண்ட் அது கூடவே கொஞ்சம் ஜீரகம் இவ்வளோ போட்டு கொஞ்சம் அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது கூட விட்டு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தக்காளி மீனில் நான் தனியாகவும் போட போகிறேன். அதனால தான் இதில் 1/2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மீனில் தனியாக போட மாட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு தக்காளி தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மீனில் போடுறதுக்கான ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஊற போட்டிருந்த அந்த புளி இருக்குல்ல, அதோட அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நல்லா புளிஞ்சு தண்ணியை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்க போகிறேன். ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த மீனை நல்லா கழுவி வச்சுருந்தேன். அதில் கட் பண்ணி வச்ச தக்காளி, பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்ச அந்த கோகனட் பேஸ்ட் இருக்குல்ல அதையும் விட்டுட்டு அதில் இந்த புளி தண்ணி இருக்கும்ல அதை விட போகிறேன். ஆனால் புளி தண்ணி மட்டும் விட போகிறதில்ல. அந்த புளி தண்ணியில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்படின்னா நான் எடுத்திருக்க மீனுக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அவ்வளோ மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்படின்னா மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகுத்தூள், காஷ்மீரி மிளகுத்தூள் அது கலருக்காக தான், அண்ட் உப்பு இவ்வளோ ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸ் பண்ண அந்த தண்ணி இருக்கும்ல புளி தண்ணி அதை நான் இப்போ ஃபிஷ்ஷில் விட போகிறேன். இந்த மசாலாவே இந்த மீனுக்கு போதுமானதாக இருக்கும். இதுக்கு முன்னாடியும் என்னோடய ஸ்டைலில் நான் வைக்கிற ஃபிஷ் கறி ஷேர் பண்ணியிருக்கேன். அது வேறு மெத்தடில் வச்சுருந்தேன். இது இன்னொரு மெத்தடு. அதனால தான் இந்த ரெசிபியை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணேன். அண்ட் ஃபைனலி மீன் எதுவும் பொடியாமல் அந்த மசாலாவை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா சூப்பரான ஃபிஷ் கறி ரெடி ஆகும். அண்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஆக்கி வச்சிட்டோன்னா அடுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு
நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா சூப்பராக ஃபிஷ் கறி ரெடி ஆகும். ஃபிஷ் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் கோதுமை தோசை பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணி அதுவுமே பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்பாத்தி கூட பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஈஸி கோயிங்காக இருப்போம் அப்படிங்கிறதுனால தான் தோசை பண்ணுறேன். சப்பாத்தி பண்ணுறதுக்கு மாவு பிசைஞ்சு வைக்கணும், அதுக்கப்புறம் அதை உருட்டிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா தான் சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் தோசை அப்படி இல்லை, மாவை நல்லா கலக்கிட்டு தோசை கல் ஸ்டவ்வில் வச்சுட்டு தோசை ஊற்றி எடுத்தால் மட்டும் போதும். அதனால தான் தோசை பண்ணுறதுனா. அப்படி டே 2ல் என்னோடய லஞ்ச் பார்த்திங்கன்னா 2 கோதுமை தோசை, கொஞ்சமாக ஃபிஷ் கறி, ஒரு 3 பீஸ் ஃபிஷ் எடுத்திருக்கேன் அண்ட் 2 பாயில் பண்ண எக்கு. இது ஒரு 1 o'clock போல் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஈவினிங் டீ காஃபி குடிக்கிற டைமில் டீ காஃபிக்கு அல்டர்னேட்டிவாக நான் இதை தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பீட்ரூட், கேரட், கியூக்கும்பர் இந்த 3 போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்து டீயோ காஃபியோ இது குடிக்கிற இதுக்கு பதிலாக இதை நான் எடுத்துகிட்ருக்கேன். இது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, நம்ம பாடிக்கும் ரொம்ப நல்லது. நேற்றுக்கு கியூக்கும்பருக்கு பதிலாக ஆரஞ்சு பழம் எடுத்திருந்தோம். ஒவ்வொரு நாளும் என்ன கிடைக்குதோ அதை எடுத்துப்பேன். அப்புறமா டயட் இருந்து பாடியை ஹெல்த்தியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கேனோ அதே போல் தான் ஹேர் கேர் பண்ணுறது, ஸ்கின் கேர் பண்ணுறது, இதுலேயுமே ரெகுலராக இதை பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் கான்ஷியஸாக இருக்கேன். அப்படி தான் டெய்லியுமே தலைக்கு வந்து ஒரு ஹெர்பல் ஆயில் வச்சிட்ருக்கேன். டெய்லி வந்து தலைக்கு ஆயில் வைக்கலாமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல, ஆனாலும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இங்கே துபாயில் ஒரு கேரளா ஹெர்பல் ஷாப் போய் கேட்டப்போ 2 ஆயில் தந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுங்கள், பண்ணிவிட்டு 1 hour கழித்து குளிச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லையே ஹேர் ஃபாலும் ஹேரில் டேண்ட்ரஃபும் இருந்துச்சுன்னா சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 10 நாளாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணது வரைக்கும் டேண்ட்ரஃப் சூப்பராக போயிருக்கு. ஆனால் ஹேர் ஃபால் கொஞ்சம் இப்போவுமே இருக்குது. இன்னும் நிறைய நாள் யூஸ் பண்ணிவிட்டு ஆயிலோட நேமை அப்கமிங் வீடியோஸில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து ஒரு 7 o'clock கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு முழு மாதுளம் பழமாக உடச்சி எடுத்திருக்கேன். அண்டு கூடவே எக்கை வந்து ஆனியன் போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி சூப்பராக எடுத்தாச்சு. அவ்வளோதான், டே 2 இப்படி தான் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 3யோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.